ஞானமே வடிவாகிய எல்லாம் வல்ல நம் பெருமானுடைய திருவடி கமலங்களை மனமொழி மெய்களால் வணங்கி இந்த மண்ணிலே வாழுகின்ற வாழ்முறையினை காலந்தோறும் உணர்த்தி வருகின்ற திருக்கயிலாய ஞான பரம்பரை ஞானாசிரிய பெருமக்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி இந்த நல்ல இடத்திலே நல்ல நேரத்திலே மணிவாசகப் பெருந்தகையின் போற்றி திரு அகவலில் 36வது அடி தொடங்கி 58வது அடி வரை உள்ள செய்திகளை சிந்திக்க முற்படுகின்றோம். மணிவாசகப் பெருந்தகை இந்த போற்றி திரு அகவலில் ஒரு ஆன்மா எப்படி இறைவனுடைய திருவடியை அடைகின்ற பொழுது இந்த உலக வாழ்க்கையில் என்ன என்ன தடைகளையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தம்முடைய அனுபவத்தின் வாயிலாக சொல்லுகிறார். அந்த வகையில் இந்த 36வது அடி தொடங்கி நம்ம பார்க்கின்ற செய்தி, இந்த உலகம் பல்வேறு வாழ்வியல் துறைகளை உடைய பெரும் பரப்பு. இந்த பரப்பிலே மக்கள் பித்த மக்களாக பித்த உலகராக இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு, ஆன்ம முன்னேற்றத்திற்கு தடையாகத்தான் இருப்பார்கள். அந்த வகையில் நம்முடைய உலகியல் ஆசைகள் பெருகிக்கொண்டே இருக்கும். அதனை மத்த களிறு எனும் அவா என்று குறிக்கிறார். மதம் பிடித்த ஒரு யானையை போன்று நம்முடைய உள்ளத்திலே அவா என்ற ஆசை எழுகிறது, பேராசை எழுகிறது. அதிலிருந்து தப்பி பிழைக்க வேண்டும் என்று பேசுகிறார். அது மட்டுமல்ல, கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் என்றும் பேசுகிறார். கல்விதான் இந்த உலகத்திலே வாழ்வதற்குரிய வழிமுறையை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. என்றாலும் கூட பல்வேறு உலகியல் கல்விகளை படிக்க நம்முடைய ஆன்ம வளர்ச்சி என்பது முறையாக செம்மையாக இருக்கும் என்று நம்மால் சொல்ல இயலாது. எனவே அந்த வகையில்தான் கல்வி என்பது ஞானக்கல்வியாக அமைய வேண்டும் என்ற கருத்திலேதான் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் என்று பேசுகிறார். அதையடுத்து உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் செல்வம் என்ற ஒன்று வேண்டும். செல்வம் இல்லாமல், பணமில்லாமல், பொருள் இல்லாமல் இவ்வுலகில் வாழ இயலாது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் அளவுக்கு மீறிய செல்வம் நம்மை அல்லலில்தான் ஆழ்த்திவிடும். எனவேதான் சொல்கிறார், செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் என்று பேசுகிறார். அதனோடு வறுமை என்பதும் வந்துவிடக்கூடாது. எந்த அளவிற்கு பெருஞ்செல்வம் கூடாதோ அந்த அளவிற்கு வறுமை என்ற நல்குறவும் கூடாது. எனவேதான் வறுமை வந்தால் இந்த உடல் வலுவாக இருக்காது. வலுவாக இல்லாத காரணத்தினால் மனம் என்பது அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். எனவே மனநலம் கெடும். எனவேதான் சொல்லுகிறார், நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும் என்று சொல்லுகிறார். அது தொன்மையான நஞ்சு என்று விளக்குகிறார். இப்படி உலகத்தில் வாழுகின்ற பொழுது பல்வேறு துறைகளுடைய தடைகளிலிருந்தும் நாம் பிழைக்க வேண்டும் என்று சொல்கிறார். புல் வரம்பு ஆய பல துறை பிழைத்தும் என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் பல்வேறு தடைகளிலிருந்து தப்பி பிழைக்கின்ற பொழுதுதான் நம்முடைய மனத்திலே, உள்ளத்திலே தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகும். அப்படி சித்தம் உண்டாகின்ற பொழுது அதை தெளிவாக புரிந்து கொண்டு உறுதியாக பற்ற வேண்டும். அப்படி பற்றவில்லை என்று சொன்னால் நம்முடைய ஆன்ம முன்னேற்றத்தை தடுக்கின்ற வகையில் பல்வேறு மனிதர்களும் பல்வேறு கருத்துக்களை சொல்லி நம்முடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு தடையை ஏற்படுத்துவார்கள். அந்த வகையிலே தான் கடவுளாவது கத்தரிக்காயாவது என்று சொல்லுகின்ற அந்த கருத்தெல்லாம் வரும். இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் பணம் ஒன்றுதான் வேண்டும், செல்வம் ஒன்றுதான் வேண்டும். எனவே அதற்காக நீ பாடுபட வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள்.
முனிவு இல்லாததோர் பொருளது கருதலும் என்று இந்த கருத்தினை சொல்கிறார். அது மட்டுமல்ல, இறைவனை அடைவதற்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றன. இதுதான் வழி, இதுதான் வழி என்று பலரும் பலவிதமாக சொல்லுவார்கள். அதை அருமையாக சொல்லுகிறார். 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின என்று பேசுகிறார். இந்த இடத்துல மாயை என்ற அந்த சொல்லினுடைய ஆழ்ந்த பொருளை நோக்க வேண்டும். சைவ சித்தாந்தம் மாயை என்ற சொல்லை மிக உயரிய பொருளாக கருதி கொண்டிருக்கிறது. அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் மாயை என்பதற்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது, மயக்க அறிவு என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. எனவே இந்த 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறாக நம்மிடத்தில் மயக்க அறிவை உண்டு பண்ணும். எனவே அதிலிருந்தும் பிழைக்க வேண்டும் என்று பேசுகிறார். அது மட்டுமல்ல, ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தெழும்பு ஏறினர் என்று பேசுகிறார். ஆத்தம் என்ற சொல்லுக்கு நம்மிடத்தில் விருப்பமுடைய உறவுகள், நண்பர்கள் என்றெல்லாம் பொருள். எனவே நம்மிடத்தில் அன்புடையவர்கள், ஆனால் ஆன்ம முன்னேற்றத்தை பற்றிய தெளிவான அறிவு இல்லாதவர்கள், அவர்களெல்லாம் அயலவர்கள் என்று பேசுகிறார். அந்த அயலவர்களெல்லாம் கூடி நாத்திகம் பேசுவார்கள். எந்த அளவிற்கு நாத்திகம் பேசுவார்கள் என்றால், தழும்பு ஏறுகின்ற அளவிற்கு நாத்திகம் பேசுவார்கள் என்று பேசுகிறார். ஆத்தம் ஆனார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தெழும்பு ஏறினர் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, சுற்றம் என்னும் தொல் பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறியினர் பெருகவும் என்று விளக்குகிறார். உறவினர்கள், குடும்பத்திலே இருக்கக்கூடிய உறவுகள், அவர்களெல்லாம் நம் உலக ரீதியாக நம்மையே நம்பி இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய கருத்து ஆன்ம முன்னேற்றத்தை நோக்கி செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு உலகியல் ரீதியாக பல குறைபாடுகள் நேருவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவேதான் அவர்களெல்லாம் துறவு என்கின்ற அந்த உள்ள கருத்திற்கு போய்விடக்கூடாது என்று பற்றி அழைத்து பதறுவார்கள் என்று பேசுகிறார். சுற்றம் என்னும் தொல்வச குழாங்கள் பற்றி அழைத்து பதறியினர் பெருகவும் என்று விளக்குகிறார். இது ஒரு பக்கம் இருக்க, அதாவது இந்த சாத்திரம் படித்த இந்த சில பேர் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், ஆன்ம முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால், இறைவனை அடைய வேண்டும் என்றால் விரதம் இருக்க வேண்டும் என்ற கருத்தினை சொல்லி, விரதமே பரமாக வேதியரும் சரணமாகவே சாத்திரம் காட்டினர். வேதியர் என்று சொல்லுகிறார். சாத்திரம் கற்ற வேதியர்கள் அவர்களெல்லாம் நமக்கு ஒரு தவறான கருத்தை சொல்லுவார்கள். விரதம் விரதம் பட்டினி இருப்பது, சாப்பிடாமல் இருப்பது என்ற ஒரு கருத்தை சொல்லி, அதுதான் உண்மையாகவே இறைவனுடைய திருவடியை அடைவிக்கும் என்று சொல்லுவார்கள். அதுக்கு சாத்திர சான்றுகளையெல்லாம் காட்டுவார்கள். ஏனெனில் அந்த சாத்திரங்களுக்கு அவர்கள் சொல்லுகின்ற அல்லது கொள்ளுகின்ற பொருள் வேறாக இருக்கும். அந்த வகையிலே விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர் என்று பேசுகிறார். அது மட்டுமல்ல, சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர் என்று பேசுகிறார். சமயவாதிகள் என்பவர்கள் யார் என்று சொன்னால், நாம் பின்பற்றுகின்ற நம்முடைய மரபு வழியாக இருக்கின்ற தமிழ்ச் சமயம் அல்ல. தமிழ்ச் சமயம் தவிர்ந்த பிற 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 சமயங்கள், அந்த சமயங்களிலே ஊறிப்போனவர்களெல்லாம் தங்களுடைய கருத்துகளே உயர்ந்த கருத்துகள் என்று அவர்கள் கருதி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்களைத்தான் சமயவாதிகள் என்று சொல்லுகிறார். அந்த சமயவாதிகளெல்லாம் சேர்ந்து கொண்டு தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனருங்கிற அவர்களெல்லாம் உறுதிபட பேசுவார்கள். எங்களுடைய மதத்திற்கு வாருங்கள், எங்கள் மதம் சொல்லுகின்ற வழிமுறையை பின்பற்றுங்கள், உங்களுக்கு இறைவனுடைய திருவடி கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி அரற்றுவார்கள், திரும்ப 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 பேசுவார்கள். அப்படி அரற்றி நம்மை மலைய வைக்க பார்ப்பார்கள். நாம் தான் விழிப்பாக இருக்க வேண்டும். இதைத்தான் மணிவாசகர் சொல்லுகிறார். அதையடுத்து இன்னொரு அரிய நுட்பமான வரலாற்று ரீதியாக நடந்த ஒரு நிகழ்வினை நன்றாக சொல்லுகிறார். மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாருதம் சுழித்து அடித்து ஆர்த்து என்று விளக்குகிறார். மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாருதம் என்று விளக்குகிறார். அப்போ இதனுடைய கருத்து என்ன என்றால், மிண்டிய மாயாவாதம்
இந்த கருத்தை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். மிண்டுதல் என்றால் செருக்கு கொள்ளுதல் என்று பொருள். செருக்கடைந்து தங்களுடைய கருத்துகளே உயர்ந்தவை, தாங்களே உயர்ந்தவர்கள், தாங்களே அறிஞர்கள், தாங்களே ஞானிகள் என்று தங்களை தாங்களே குறிப்பிட்டு கொண்டு என்ன சொல்லுவார்கள் என்றால் மாயாவாதம். அதாவது இந்த உலகமே ஒரு மாயை, அது உண்மை அல்ல, உண்மை போல தோன்றுகின்ற ஒரு பொய் என்ற கருத்தில் மாயாவாதம் என்னும் சண்ட மாருதம் என்று சொல்கிறார். சண்ட மாருதம்னா சூறாவளி காற்று. இந்த சூறாவளி காற்று எப்படி நிலத்தை அழித்து அதை நிலைகுலைய வைக்குமோ அதுபோல அந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி 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 நம்மை நிலைகுலைய வைப்பார்கள். அதைத்தான் மிக அருமையாக விளக்குகிறார். மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்ட மாருதம் சுழித்து அடித்து ஆர்த்து என்று பேசுகிறார். எனவே இதெல்லாம் மணிவாசகர் காலத்திற்கு முன்னதாக அவர் காலத்திலும் தொடர்ந்து நடந்தது என்பதைத்தான் இதை அனுபவபூர்வமாக இங்கே விளக்குகிறார். அதை எடுத்து பார்த்தால் உலகாயதம் என்னும் ஒன்றிரல் பாம்பின் கலாபேதத்தை கடுவிடம் எய்தி என்று ஒரு செய்தியை சொல்கிறார். உலகாயதம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் உலக வாழ்க்கையை பற்றிய அந்த கோட்பாடு. அதாவது உலக வாழ்க்கை என்று எந்த கருத்திலே சொல்லுகிறார்கள் என்றால் எந்த கருத்திலே சொல்லுகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். எனவே உலகாயதம் என்பது 5 பொறிகளால் 5 புலன் இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதைத்தான் இந்த உலகத்தவர்கள் மிக பெரிதாக கருதுகிறார்கள். நம்முடைய உடம்பிலே அற்புதமான இறைவன் படைத்து கொடுத்த இந்த உடம்பிலே மெல்ல மெல்லமாக அறிவு பெற வேண்டும் என்ற வகையிலே தான் பெருமான் அமைத்து கொடுத்திருக்கிறான். நம்முடைய நூல்களெல்லாம் அந்த செய்திகளை சொல்லுகின்றன. என்ன காரணம் என்று சொன்னால் இந்த நம்முடைய உயிர் என்பது உள்ளபடியே என்ன என்றால் உயிர் என்ற சொல்லுக்கு உய்ந்து செல்லுவது என்று பொருள். உய்ந்து செல்லுவது என்றால் கீழே இருந்து மேலே செல்லுவது என்று பொருள். இப்போ கீழே இருந்து மேலே செல்ல வேண்டும் என்றால் ஏன் கீழே வந்தது என்று நம்ம பார்க்கணும். அப்போ கீழே கிடைக்கிறது என்றால் உயிர் அறியாமையில் கிடைக்கிறது. ஏனெனில் அறியாமைதான் எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணமாக அமைகிறது. எனவே அறியாமை என்பது துன்பங்களுக்கு மூல காரணமாக இருக்கிறது என்று தெரிந்து கொண்டாலும் அந்த அறியாமை என்பது உயிருக்கு உரிய இயல்பு அல்ல. அப்போ உயிருக்கு எது இயல்பு என்றால் இச்சை என்ற ஒன்றுதான் இயல்பு. அந்த இச்சையை கொண்டு இச்சிக்கக்கூடாத பொருள்களை எல்லாம் இச்சித்தால் இந்த சார்பு நிலையில் இந்த அறியாமை போன்ற குணங்கள் நமக்கு வரத்தான் செய்யும். அதைத்தான் நம்முடைய சித்தாந்த சாத்திரங்கள், குறிப்பாக நம்முடைய மணிவாசக பெருந்தகையை மூலமாய மும்மலங்கள் என்ற அந்த தொடரை கொண்டு விளக்குகிறார். மூலமாய மும்மலங்கள் என்று பேசுகின்ற பொழுது ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்கள், அந்த 3 மலங்களுக்கும் மூலம் உண்டு என்று பேசுகிறார். அந்த வகையில் ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லுகின்ற போது கண்மத்திற்கு மூலம் எது என்றால் அதுதான் மூலகன்மம், அதுதான் மூலவினை. அது எது என்ன என்று சொன்னால் நம் உயிருக்கு இச்சை என்று ஒரு இயல்பு இருக்கின்ற காரணத்தினால் அந்த இச்சை எப்பொழுதும் இச்சித்தலாகவே இருக்கும் என்பதனால் என்றைக்கு உயிர் உண்டோ அன்றைக்கே அந்த பொருள், உயிர் என்ற அந்த பொருள் ஆணவம் என்ற ஒரு பொருளை இச்சித்தது. இச்சித்ததனுடைய விளைவாக அதை பற்றியது, அதை சார்ந்தது. சார்ந்த நிலையில் சார்ந்ததன் வண்ணமாயிற்று. அதாவது ஆணவம் என்ற அந்த பொருளின் இயல்பாகிய அறியாமையை தன்னுடைய குணமாக ஏற்றுக்கொண்டது. எனவே உயிருக்கு அறியாமை என்பது இயல்பு அல்ல, அது சார்பு அறியாமை. இந்த சார்பு அறியாமையை இந்த உயிரினால் ஒரு காலம் நீக்கிக் கொள்ள முடியாது. அதற்காகத்தான் பேரறிவுடைய ஞானம் உடைய நம்முடைய பெருமான் இறைவன் இந்த உயிர்கள் மீது மிகுந்த கருணை கொண்டு இந்த உயிர் இந்த அறியாமையிலிருந்து மீண்டு வருவதற்காக அற்புதமான ஒரு மனித உடம்பினை படைத்து கொடுத்திருக்கிறான். அந்த உடம்பு என்பது இன்றைக்கு மனித உடம்பாக இருக்கிறது. ஆனால் இந்த மனித உடம்பை பெற வேண்டும் என்றால் இதற்கு முன்னதாக பல்வேறு உடம்புகளை பெற வேண்டும். ஓரறிவு உயிர் தாவரம், ஈரறிவு உயிர்
ஊர்ந்து செல்லுவன. 3 அறிவு உயிர் என்பது பூச்சிகள், 4 அறிவு உடைய உயிர்கள் என்பவை பறவைகள், 5 அறிவு உடையவை என்பவை விலங்குகள். இந்த வகையில் 5 வகையான அறிவுகளை பெற்று பெற்று பெற்றுத்தான் 6 அறிவு உடைய மனித பிறப்பிற்கு நாம் வந்திருக்கிறோம். ஓரறிவு என்பது தாவரம் என்றால், ஈரறிவு என்பது மண்ணிலே ஊர்ந்து செல்வது என்றால், மூவறிவு என்பது பூச்சி என்றால், 4 அறிவு என்பது பறவை என்றால், 5 அறிவு என்பது விலங்குகள் என்றால், அது என்ன அறிவு என்று பார்க்க வேண்டும். அதாவது தொடு உணர்ச்சி என்பது முதல் அறிவு. தொடு உணர்ச்சியோடு 2வது அறிவு என்பது சுவை உணர்வு என்று புரிந்து கொள்ள வேண்டும். சுவை உணர்வு என்பதனோடு அடுத்ததாக வாசனை என்ற உணர்வு, அதுதான் 3வது அறிவு. இந்த 3 அறிவுகளோடு 4வது அறிவு என்பது பார்த்தல். இந்த 4 அறிவுகளோடு 5வது அறிவு என்பது கேட்டல். இந்த வகையில் தான் தொடுதல் என்றால் தோல் வழி தொடுதல், சுவைத்தல் என்றால் நாக்கு வழி சுவைத்தல், வாசனை பெறுதல் என்றால் மூக்கு வழி வாசனை உணர்தல், பார்த்தல் என்றால் கண் வழி பார்த்தல், கேட்டல் என்றால் காது வழி கேட்டல். இந்த அமைப்பில் நம்ம சிந்திக்கின்ற பொழுது தாவரம் தொடங்கி விலங்குகள் வரை அந்தந்த அறிவுக்கு ஏற்ப பொறிகள் அமைந்திருப்பதை நம்மால் காண முடியும். பொறி உள்ளே இருக்கும், அந்த பொறியை உடைய உறுப்பு வெளியே தெரியும். இந்த வகையில் நம்முடைய உடம்பில் 5 வகையான பொறிகள், 5 வகையான உறுப்புகள் அமைந்திருக்கின்றன விலங்கு பிறப்பு வரையிலும். அதற்கு மேலே 6வது அறிவு என்பதுதான் மனித பிறப்பு. மனித பிறப்பில் 6வது அறிவு என்பது பகுத்தறிவு. பகுத்தறிவு என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ளணும். நம்முடைய சாத்திரங்கள் தான் சொல்லுகின்றன. குறிப்பாக உண்மை விளக்கம் என்ற நூல் சொல்லுகிறது, எது இந்த உலகத்தில் நிலையானது, எது நிலையற்றது என்ற அறிவை பெறுவது இருக்கிறதே, இதுதான் பகுத்தறிவு. இத்தகைய பகுத்தறிவினை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் மனித பிறவி. அந்த பகுத்தறிவை பெறுகின்ற பொழுதுதான் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகும் என்று இதற்கு முன்னதாகவே சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி அதில் தெளிவும் உறுதியும் கொண்டு அந்த இறைவனுடைய திருவடியை நோக்கி ஒரு ஆன்மா முன்னேறுகின்ற பொழுது அதை தடுப்பதற்காக, ஏனெனில் அவர்களுடைய கருத்துகள் தெளிவில்லாத கருத்துகள் என்பதனால் அவர்கள் அஞ்சி அல்லது நம்மீது அளவுக்கு மீறி அன்பு கொண்டு நமக்கு உதவி செய்வது போல நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்வார்கள். அதைத்தான் சொல்கிறார், உலகாயதம் என்னும் ஒன்றிரல் பாம்பின் கலா பேதத்த கடுவிடம் எய்தி என்று விளக்குகிறார். கடுவிடம் என்று பேசுகிறார். எனவே உலகாயதம் என்பது பொறிகளை கொண்டு அடைகின்ற புலன் இன்பம். இந்த புலன் இன்பத்திலேயே ஆழ்ந்துவிடக்கூடாது என்பதுதான் கருத்து. புலன் இன்பத்தை அனுபவிக்கணும், அளவோடு அனுபவிக்கணும். அனுபவித்து அந்த இச்சையை, அந்த ஆசையை நாம் போக்கிக் கொள்ளணும், இயல்பாக போக்கிக் கொள்ளணும். ஆசையை அடக்குதல் என்பது இயலாத காரியம். ஆனால் ஆசையை அனுபவித்து அதை விட்டுவிடலாம் என்பதுதான் கருத்து. எடுத்துக்காட்டாக 5 வயதில் ஐஸ் முதலிய தின்பண்டங்களை விரும்பி சாப்பிட்டிருக்கிறோம். ஆனால் 50 வயதில் ஐஸ் போன்ற தின்பண்டங்களை சாப்பிட வேண்டும் என்ற உணர்வே வராது. என்ன காரணம் என்றால் அனுபவித்துத்தான் அதிலே ஒன்றும் இல்லை என்கின்ற உண்மையை நம்மால் உணர முடியும். அப்படி உணர்கின்ற பொழுதுதான் நமக்கு என்ன ஏற்படும் என்று சொன்னால் அதிலிருந்து விடுபட முடியும். இப்படித்தான் உலகியல் இன்பங்களை, ஐம்புல இன்பங்களை நாம் அறவே ஒழிக்க வேண்டும். இதுதான் பற்றற்ற நிலை என்பது. பற்று அறுதல் என்பது அனுபவித்து ஒன்றுமில்லை அறிந்து அதை விடுதல், அதுதான் பற்று அறுதல் என்பது. அந்த வகையில் பற்று அற்றுக்கொண்டே வருகின்ற வகையில் இந்த உலக வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில் இன்னொரு இன்பம், மிக உலகியல் அளவில் மிகப்பெரிய பேரின்பம் இந்த ஆன்மாவை பிடித்து ஈர்க்கும், இழுக்கும். அதுதான் உடல் உறவு என்ற இன்பம்.
இந்த உடல் இன்பம் என்று ஒன்று இருக்கிறதே, அது எத்தகையது என்று நம்முடைய திருக்குறள் இன்பத்துப்பால் பேசுகிறது. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள என்று பேசுகிறது. இதில் விழிப்பாக நன்கு நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்பத்துப்பால் இருப்பது திருக்குறள் என்ற வேதத்தில். எனவே அந்த வேதத்தில் உள்ள அந்த கருத்து உயர்ந்த கருத்தாக இருக்குமே தவிர தாழ்ந்த கருத்தாக இருக்க இயலாது. அந்த வகையில் தான் நம்ம அதை பார்க்கணும். அதை பார்க்கின்ற போது மிகப்பெரிய உண்மை நமக்கு விளங்கும். நம்முடைய உடம்பு இறைவனுடைய படைப்பு. இன்னொரு வகையில் சொன்னால் நம்முடைய ஒரு நூல் அருமையாக பேசுகிறது. என்னென்னா, அதாவது இந்த மனிதர்களாக நாம் இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிறோம். அப்போ நாமெல்லாம் எதை அடைய வேண்டும் என்றால் இறைவனுடைய குணங்களை நாம் பெற வேண்டும். எனவே அந்த இறைவனுடைய குணங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்காகத்தான் இறைவன் தன்னுடைய குணங்களை சக்தியாக ஆக்கி சக்தியின் வாயிலாக இந்த உலகத்தை படைத்து காத்து அனுபவத்திற்குரிய பொருள்களை எல்லாம் தந்து நம்மை அனுபவிக்க வைக்கிறான். தன்னுடைய நிலைமையை நாம் அடைய வேண்டும் என்று அவன் கருதுகிறான். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் வீரான் என்று நம்முடைய சாத்திரம் பேசுகிறது. அந்த வகையில் நாம் நோக்கினால் இந்த வகையில் நம்முடைய உடம்பே இறைவனுடைய சாயல் என்பதை புரிந்து கொண்டால் உடல் உறவு என்பது எந்த வகையில் அளவோடு அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உண்மையெல்லாம் விளங்கும். அது மட்டுமல்ல, உடல் உறவே, உண்மையான உடல் உறவே இறைவனுடைய திருவடியை அடைவதற்குரிய வழியாகவும் அமையும். இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொள்கின்ற பொழுதுதான் உலகாயுதம் என்னும் ஒன்றிரல் பாம்பின் கலாபேதத்தை கடுவிடம் எய்தி என்ற அந்த மணிவாசகப் பெருந்தகனுடைய அந்த அடிகளுக்குரிய பொருள்களையெல்லாம் நம்மால் உணர முடியும். அந்த வகையிலே தான் நாம் பார்க்கிறோம். உலகாயுதம் என்ற அந்த உணர்வு இருக்கிறதே, அதை பலரும் நமக்கு ஊட்டுவார்கள். அது மட்டுமல்ல, இறைவனை உணராத நிலையில் மக்கள் அந்த புலன் இன்பங்களிலே தான் ஆழ்ந்து கிடப்பார்கள். எனவே அதுதான் நம்முடைய கலாபேதத்தை கடுவிடம் எய்திங்கிற கலை என்ற சொல்லுக்கு பிரிவு என்று பொருள். பல்வேறு வகையான பிரிவுகள், அவற்றின் வாயிலாக வருகின்ற கடுவிடம், அதாவது உயிரை முன்னேற விடாமல் இறைவனுடைய திருவடியை அடைய விடாமல் தடுக்கின்ற அந்த செய்தி, அதைத்தான் கலாபேதத்தை கடுவிடம் எய்தி அதில் பெருமாயை இணைப்பல சூழவும் என்று விளக்குகிறார். பெருமாயை என்று பேசுகிறார். இந்த இடத்திலேயும் மாயை என்பதற்கு மயக்க அறிவு என்றுதான் பொருள். அந்த மயக்க அறிவின் காரணமாக உலக சுகபோகங்களிலேயே ஆழ்ந்து போகச் செய்யும். அது எந்த நிலையிலும் கூட நம்மிடத்தில் தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி அனுபவத்தின் வாயிலாக, நூல்களின் வாயிலாக, கற்றறிந்தவர்களுடைய கருத்துரைகள் வாயிலாக இறைவனை பற்றி நாம் சரியாக புரிந்து கொண்டால் அந்த இறைவன் மீது நம்முடைய அன்பு மிக பெருகும். அப்படி பெருகாத வகையிலே தான் இந்த உலகாயத கருத்துகள் நம்மை தடுக்கும். அதில் பெருமாயை இணைப்பல சூழவும் என்று மணிவாசகப் பெருந்தகை சொல்லுகிறார். எனவே அவருக்கே அந்த நிலை என்று சொல்லுகின்றது. உலகத்தில் உள்ள எந்த மனிதராக இருந்தாலும் அவர்கள் இறைவனை நோக்கி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கின்ற பொழுது இது போன்ற தடைகள் வரத்தான் செய்யும். என்றாலும் அந்த தெளிந்த கருத்தினுடைய அடிப்படையில் உறுதியாக நாம் இருப்போம் என்றால் அதிலிருந்து நம்மால் விலகிவிட முடியும், அதிலிருந்து மீண்டு விட முடியும் என்பதைத்தான் அடுத்தடுத்து வருகின்ற வரிகளில் மணிவாசகப் பெருந்தகை பேசுகிறார். எனவே இந்த மணிவாசகப் பெருந்தகையினுடைய இந்த பகுதி என்பது மிக அற்புதமான பகுதி. அது என்ன பகுதி என்றால், தாயினுடைய வயிற்றில் கருவாகி அது குழந்தையாக பிறக்கின்ற வரையிலும் எத்தனையோ தடைகள் ஏற்படும். அவற்றையெல்லாம் விளக்கியிருக்கிறார். அந்த தடைகளிலிருந்து விடுபட்டு குழந்தையாக பிறந்து இளைஞனாக வளர்கின்ற வகையிலும் வேறு வேறு வகையில் பல்வேறு தடைகள், இடையூறுகள் வரத்தான் செய்யும். அவற்றிலிருந்தும் தப்பணும். அவற்றிலிருந்தெல்லாம் தப்பி இந்த உலக சுகங்களை அனுபவிக்கின்ற பொழுது அதிலே ஆழ்ந்து விடாமல் தற்காத்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தான் நம்முடைய தமிழகத்தில், தமிழ் மொழியிலே ஏராளமான நீதி நூல்கள் இருக்கின்றன. அந்த நூல்களையெல்லாம் நாம் உரிய வகையில் கற்கின்ற பொழுது இந்த மாயாகாரிய உலகத்தில் மயக்க அறிவினை நாம் பெற முடியாமல்
நம்மை தடுப்பன அந்த நூல்கள் தான். எனவே அந்த நூல்களை கற்க கற்க அந்த அறிவை பெற 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 இது போன்ற மயக்க அறிவு நமக்கு ஏற்படுகின்ற பொழுது அதிலே ஆழ்ந்து விடாமல் அதிலிருந்து விடுபட முடியும் என்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிறார். எனவே அதில் பெருமாயை எனைப்பல சூழவும் என்று மணிவாசகப் பெருந்தகை சொல்லுவது அவர் அனுபவித்தது மட்டுமல்ல, நம்மை போன்றவர்கள் அனுபவிக்கின்ற அந்த நிலையையும் தன்மீது ஏற்றிக்கொண்டு பாடுகிறார். என்ன காரணம் என்றால், தன்னை போல் எல்லா உயிர்களும் இந்த உலகத்தில் இன்புற்று வாழ வேண்டும் என்ற அந்த கருத்தில் சொல்கிறார். எனவேதான் இந்த பகுதியை நாம் ஆழ்ந்து கற்கின்ற பொழுது நாம் ஒரு தெளிவினை பெற முடியும். அந்த தெளிவு என்பது சிவம் என்ற தெய்வம், சிவம் ஒன்றே தெய்வம் என்ற அந்த கருத்திற்கு வர முடியும். ஏனெனில் இந்த சிவம் என்பது 8 குணங்களை உடையதாக இருக்கிறது. 8 குணங்கள் என்பது ஞானம் என்ற ஓர் இயல்பின் வெளிப்பாடுகள். அந்த வெளிப்பாட்டினை ஆழ்ந்து பார்க்கின்ற பொழுது இயல்பாகவே பாசமின்மை, இயற்கை அறிவு, பேரறிவு, பேராற்றல், பெருங்கருணை, தூய உடம்பு, அந்த வகையில் பேரின்பம், அந்த வகையில் தன்னைத்தானே சார்ந்திருக்கக்கூடிய தன்மயத்தம், இதுதான் இறைவனுடைய எண் குணங்கள். இந்த எண் குணங்களை நம்மால் பெற முடியும். அந்த வகையிலே தான் இந்த கருத்துக்களை எல்லாம் தெளிவுபடுத்தி கொண்டு வழிபாட்டில் உறுதியாக இருந்து இறைவனை உள்ளுக்குள்ளாக பற்றுதல் என்ற பக்தி முறையை நாம் மேற்கொள்ள மணிவாசகப் பெருந்தகை போல நாமும் ஆன்ம பயணத்தில் முன்னேறி திருவடியை அடையலாம் என்பதுதான் இந்த பகுதியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. இந்த கருத்தினையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு அளித்திருக்கக்கூடிய காஞ்சிபுரம் சிவஞான அருள்நெறி அறக்கட்டளையை தோற்றுவித்த ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களுக்கும், அவர்களுடைய அழைப்பை ஏற்று வந்து கலந்து இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு செவிமடுத்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையினை நான் நிறைவு செய்கிறேன். சிவாய நம.